அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. தயாநிதி சுவாமி சரவணானந்தா அவர்கள் திருவாய் மலர்ந்தருளிய தயா விசாரம் தொகுப்பு 2 என்ற நூல் வெளியாகி இருக்கிறது. 1980 பிப்ரவரி முதல் ஜூன் மாதம் வரை அவர்கள் ஆற்றிய சன்மார்க்க சொற்பொழிவுகள் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன. தலைப்பு 3 தயவு ஆலயம். நாள் 17/2/1980. இன்று தயவு ஆலயம் என்ற தலைப்பில் சொற்பொழிவு அமைகிறது. இதற்கு முன் சுத்த சன்மார்க்கம் பற்றிய விரிவான விளக்கங்கள் பல்வேறு தலைப்புகளில் சொல்லப்பட்டது. இன்று தயவு ஆலயம் என்பதன் விளக்கத்தை பற்றி அறிவோம். இறைவனை பற்றி அறிந்து உணர்ந்து கொள்வதற்குரிய சிறந்த பிறவி இம்மானிடப் பிறவியேயாகும். நமது முன்னோர்கள் தமது பகுத்தறிவால் இறைவனை பற்றி அறிந்தவற்றை மற்றவர்களும் அறிந்து கொள்வதற்கும் பயன் பெறுவதற்கும் ஆலயங்களை ஏற்படுத்தினர். ஆன்மாவில் இறைவன், லயம் உறைந்து வாழும் இடம். எனவே இறைவன் உறைந்து வாழும் இடம் ஆலயம் எனப்பட்டது. அவ்வாலயங்களில் பல தெய்வங்களின் பெயரில் மூர்த்திகளையும் பிரதிஷ்டை செய்தனர். மக்களும் அவ்வாலயங்களுக்கு சென்று வணங்கி சில பயன்களை பெற்றனர். இவ்வாறு கோயில், மன்றம், ஆலயம் என தோற்றுவிக்கப்பட்டவையெல்லாம் இறைவனின் முழு பேராற்றலை அறிந்து கொள்வதற்கோ நிலையான இன்ப வாழ்வை பெறுவதற்கோ பயன்படவில்லை. மேலும் முன்னோர்கள் புறத்தே இருந்து கடவுளை வேறாக கருதி அவரை அடைவதற்கு வழிகளை தேடினர். கடவுள் என்ற சொல் கடந்து புறத்தே இருந்து கடவுளை பற்றி அறிந்து கொள்ளப்பட்ட போது ஏற்பட்டதாகும். புறம் வேறு அகம் வேறு என பிரித்து கட என்பது புறத்தையும் உள் என்பது அகத்தையும் குறிக்கிறது எனச் சொல்லுவர். க உயிர்மெய் வரிசையில் முதல் எழுத்து, ட 5வது எழுத்து, பஞ்சபூதங்கள் 5, உள் அகம் எனப்பட்டது. எனவே புறநோக்கில் கண்ட கட அகம் நோக்கி அறியப்பட்ட உள் இரண்டும் இணைந்து கடவுள் என்னும் சொல் உருவாக்கப்பட்டது. மிக பழங்காலத்தில் வாழ்ந்த மக்கள் கந்தளி ஜோதியாக கடவுளை கண்டனர். இவ்வாறு பரம்பொருளை அறிய எங்கெங்கோ தேடி அலைந்த மக்கள் முடிவில் ஒவ்வொரு பொருளின் உள்ளேயும் கடவுள் இருக்கிறார் என்பதை கண்டறிந்து கடவுள் எனவும் எங்கும் எதிலும் எப்பொருளிலும் ஒளி வடிவில் உள்ள பரம்பொருளை கந்தளி ஜோதியாகவும் கண்டு மகிழ்ந்தனர். இதற்கும் பின் இறைவனை சிவமாக கண்டனர். அணு முதல் அண்டம் வரையிலும் ஒவ்வொரு ஜடப்பொருளிலும் உயிர்ப்பொருளிலும் நிறைந்துள்ள இறைவனை சிவமாக கண்டு பக்தி வழிபாடுகளினாலும் மெய்யான சேவை செய்வதாலும் சிவபெருமானை அடைந்து விடலாம் என எண்ணினர். இதன் முடிவு சிவஜோதியில் கலந்து விடுவதேயாகும். இங்கு சிவஜோதியில் கலந்து மறைந்து விடுவதில் பயன் என்ன இருக்க முடியும்? அவ்வாறு கலந்து மறைந்தவர்களும் புறத்தே இருந்து தான் வேறு சிவம் வேறு என கருதி பல்வேறு உபாய முறைகளால் அடைய முயன்றனர். அந்நிலையை அடைந்தபோது தாம் பெற்ற இன்ப அனுபவத்தை வெளியிட அவர்களால் இயலவில்லை. இறைவனின் திருவருளால் உணரப்பட்டதும் அவ்வளவே. பின் அந்த திருவருளே திருவருட் பிரகாச வள்ளலாரின் மூலம் அருட்பெருஞ்சோதியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டது. எனவே இதுகாரும் கடவுள் கந்தளி ஜோதி சிவம் என உணரப்பட்டதெல்லாம் அருட்பெருஞ்சோதியாகவும் தனிப்பெரும் கருணையாகவும் அறிந்து கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பற்ற அழிவில்லாத நித்தியமான அருட்பெருஞ்சோதியை எங்கே காணலாம்? அதற்கு ஆலயங்கள் உண்டா என்ற வினா தோன்றுகிறது. அருட்பெருஞ்சோதி விளங்கும் ஆலயம் நமது மனித தேகமேயாகும். அருட்பெருஞ்சோதி ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு உயிரிலும் உள்ளிருந்து அதன் தனிப்பெரும் கருணையே ஐஞ்சக்திகளாகவும் செயல்பட்டு எல்லா செயல்களையும் நடத்தி வருகிறது. சிறப்பாக மனிதனில் ஆன்ம ஒளியாக திகழ்ந்து உடலாகவும் உயிராகவும் உணர்வாகவும் விளங்கி வருகிறது. ஆனால் இதனை மனிதர்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ளவில்லை. அதற்குரிய பக்குவ காலம் வரும்பொழுது
அருட்பெரும் ஜோதியின் அருளாலே மட்டும்தான் உணர முடியும். இந்த அருட்பெரும் ஜோதியை தன்னுள்ளே கண்டு உணர்ந்து தாமே அதுவாகி அருட்பிரகாச திருவுருவத்துடன் விளங்கி வருகிறார் நம் வள்ளலார். தாம் பெற்ற ஒப்பற்ற பெருவாழ்வை உலக மக்கள் ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் என்பதற்காக சத்திய ஞான சபையை தோற்றுவித்தார். தைப்பூச திருநாளில் ஜோதி தரிசன வழிபாட்டு முறையை தெரிவித்தார். தைப்பூச நாளில் விடியற்காலையில் ஞான சபையின் வெளியில் கிழக்கே உதிக்கின்ற சூரிய ஜோதியும் மேற்கே முழு மதியையும் ஞான சபையின் நடுவில் அருட்பெரும் ஜோதியையும் கண்டு மகிழலாம். புறத்தே கண்ட இதே ஜோதி தரிசனத்தை நமது ஆன்ம ஆலயத்தில் காண வேண்டும். பூசம் என்பது அண்டவானில் கடக நடுவில் உள்ள ஒரு நட்சத்திரம். பூசம் இது கார்குளம், கால் ப்ளஸ் குளம் எனப்படும். நம்மில் கடம் என்பது உடல், கம் என்பது தலை. இதன் நடுவே பகர வடிவக் குளத்தில் திகழ்கின்ற அருட்ஜோதி திருவடியே கார்குள பூசம், கார்குளமாம் பூசம். அதில் நிலைத்து நின்று ஒளி வீசுவது அருட்பெரும் ஜோதியின் அருள் அனுபவ நிலை. இந்த அருள் அனுபவ நிலையை பெறுவதற்கு சுத்த சன்மார்க்கம் வழிகாட்டுகிறது. அதன் இரு நிலைகள், ஒன்று சத்திசாரம், இரண்டு பரோபகாரம். சத்திய ஞான சபையின் நோக்கம் ஞான சித்தியை பெறுவதுதான். வடலூரில் அமைந்துள்ள ஞான சபையின் தெற்கு பகுதி பார்வதிபுரம், அதாவது பூர்வ ஞான சிதம்பரம் எனவும், வடக்கு பகுதி உத்தர ஞான சிதம்பரம் எனவும் குறிப்பிடப்படுகிறது. அருட்பெரும் ஜோதி இறைவனை சிவமாக கண்டவர்கள் தென்னாடுடைய சிவம் எந்நாட்டவர்க்கும் இறைவன் எனச் சொல்லியுள்ளனர். இங்கு சிவம் தென்னாட்டவர்களுக்கு மட்டும் எப்படி உரிமையாகும்? இங்கு அதனுடைய மெய்யான பொருளை ஆராய்ந்தால் உண்மை புலப்படுகிறது. முதலாவதாகிய ஆதிநிலை பூர்வம் எனவும் ஈற்று நிலை உத்தரம் என்றும் சொல்வர். மனித உடல் உத்தரம் அல்லது வடக்கு ஆகும். மனிதனின் தலைப்பகுதியே பூர்வம் அல்லது தெற்கு ஆகும். தென்னகமாகச் சொல்லப்பட்டது கடவுள் விளங்கும் தலைப்பகுதியே ஆகும். இவ்வாறு எல்லா உயிர்களிலும் சிவன் உள் நின்று விளங்குவதையே தென்னாடுடைய சிவம் எந்நாட்டவர்க்கும் இறைவன் எனச் சொல்லப்பட்டது. அன்று சிவமாக அறிந்து கொள்ளப்பட்ட இறைவனை இன்று அருட்பெரும் ஜோதியாக சத்திய ஞான சபையிலே தரிசிக்கும் பேறு பெற்றுள்ளோம். மனித கருப்பிண்ட சிருஷ்டியில் முதலில் தோன்றுவது கடவுள் ஜோதி அணு. இந்த ஒளி அணுநிலை பூர்வமாக விளங்குகிறது. அதன் மேல் விளைவே உடல் ஆகும். எனவே மனித உடலை உத்தரமாகவும் கொண்டு சிறனடு சிற்றம்பலத்தை விளங்கும் அருட்பெரும் ஜோதியை ஒவ்வொருவரும் கண்டு உணர வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தில் சத்விசாரத்தால் முன் 2.5 விளங்கி நிற்பதாகும். பின் 2.5 பரோபகாரத்தால் அனுபவத்தில் வாழ்வதாகும். இதனையே வள்ளலார் என் சாமி எனது துறை என் உயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். பின்சாரும் 2.5 நாழிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்துளத்தே பிரியாமல் இருப்பார். தன் சாதி உடைய பெரும் தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன் அறிந்ததுதான் சத்தியம் சத்தியமே. மின்சாரும் இடைமடவாய் என் மொழி நின்றனக்கே வெளியாகும் 2.5 நாழிகை கடந்த போதே. மின்சாரும் இடைமடவாய் என் மொழி நின்றனக்கே வெளியாகும் 2.5 நாழிகை கடந்த போதே என்ற பாடலால் விளக்குகின்றார். அருட்பெருஞ்சோதியின் அருள் அனுபவம் பெற்று அருட்பெரும் சித்தியோடு வாழ்ந்து கொண்டிருப்பதே சுத்த சன்மார்க்கத்தின் நித்திய இயல்பாகும். அருட்பெரும் ஜோதி ஒன்றுதான் கடவுள். அது எக்காரணத்தாலும் யாராலும் பிரிக்க முடியாதது. முழு நிறைவோடு எங்கும் நிரம்பி இருப்பது. ஆன்மாவின் அருள் அனுபவத்தால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் ஜோதியை புறத்தோற்றமாகவும் அருளை அகத்தன்மையாகவும் அறிந்து கொள்ள முடிகிறது. அகமும் புறமுமாக அருளும் ஜோதியும் காட்சியளித்தாலும் அருட்பெரும் ஜோதி இரு கூறாக இல்லை. சர்க்கரையும் அதன் இனிப்பும் போல் ஒன்றாகவே பிரிவற்றதாகவே இருக்கிறது. இந்த அருட்பெரும் ஜோதி கடவுளே தன் முழு இயல்போடு எந்த ஒரு சிறு பொருளிலும் உயிரிலும் மனிதனிலும் இருக்கின்றார்.
தன் புறக்கூறுகளையே வேறு வேறு தோற்றம், இயல்பு, செயல்களாக காட்டி வருகிறார். அருட்பெருஞ்சோதியின் தனிப்பெரும் கருணையால் ஆண்டவர் உண்மை முழுவதும் பொருந்தும்படி காட்டக்கூடிய ஒரு சொல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த சொல்தான் தயவு. த என்பது நமது தலையில் உள்ள தகர ஆகாசத்தை குறிக்கும். ய என்பது எண்சான் உடலையும் 2 மூச்சுக்களையும் உடைய ஆன்மாவையும் குறிக்கும். உ என்ற எழுத்தை இவ் ப்ளஸ் உ என்று பிரிக்கலாம். இவ் என்பது அருளை குறிக்கும். உ என்பது 50 சக்திகளை குறிக்கும். தயவு என்ற சொல்லே சிவம் என்பதிலும் அருள் என்பதிலும் தன் தன்மையை வெளிப்படுத்துகிறது. சி கடவுள் ஒளி, வ அருட்பெரும் சக்தி, இம் மெய்யான இன்பம் என்பதை குறிக்கிறது. அருள் என்பது தய என்பதிலும், பெருஞ்சோதி என்பது உ என்பதிலும் அடங்கும். எனவே அருட்பெரும் ஜோதி என்பதன் முழு தெய்வீக ஆற்றலை விளக்க வந்த சொல் தயவு என்பதாகும். திருவருட்பாவில் பல இடங்களில் வள்ளலார் உபயோகித்துள்ள சிவம் என்ற சொல்லுக்கு பதில் தயவு என்ற சொல்லை வைத்து பார்த்தோமானால் எந்த பொருள் மாறுபாடும் தோன்றாது. திருவருட்பா உலக மக்கள் எல்லோரும் விரும்பி ஏற்றிக்கொள்ளக்கூடிய நூலாகிவிடும். மனிதனுக்கு நிறையின்ப வாழ்வை கொடுத்து வாழ வைக்க தயவு என்ற சொல்லும், திரிதேக சித்தி நிலையை பெற்று நித்தியமாக விளங்கச் செய்ய சத்திய ஞான சபையும் கிடைத்துள்ளது. வடக்கே அமைந்துள்ள வடலூர் முத்தேக சித்தியை தரவல்லதாய் இருப்பதைப் போலவே தெற்கே உள்ள மதுரை நகர் அந்நிலை மறைந்துள்ள இடமாக உள்ளது. வடலூரின் கண் காணுகின்ற அருட்பெரும் ஜோதியே மதுரையின் கண் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆக அறிந்து கொள்ளப்படுகிறது. திருவடி புகழ்ச்சியில் வள்ளலார் மாறில் ஒரு மாறனுளம் ஈரின் மகள் வீரியிட மாறி நடமாடும் பதம் என பாடியுள்ளார். இங்கு மாறன் என்பது பாண்டிய மன்னனை குறிக்கும். மாறன் மனம் மகிழும் வண்ணம் கால் மாறி நடனமாடி திருவிளையாடல் நடத்திய சிவபெருமான் வாழும் நகர் மதுரையாகும். மதுரை என்ற சொல்லிலேயே இம், இத், இர் மெல்லின வல்லின இடையினமாம் மறைந்துள்ளன. இங்கு கடவுள் உண்மை திரிதேக சித்தியை வெளிப்படுத்தவில்லை, திண்டுக்கல் வழியாக வெளியாகிவிட்டுள்ளது. திண்டுக்கல் என்னும் சொல்லிலே உள்ள இன், இக், இல் ஆகிய மெல்லின வல்லின இடையினமைகளே திரிதேக உண்மையை வெளிப்பட கொண்டு விளங்குகின்றது. சுத்த சன்மார்க்கத்தின் முத்தேக சித்தியை வழங்குவிக்கவே இப்போது சின்மயபுரத்தில், அதாவது சின்னாளப்பட்டியில் ஒரு தயவு ஆலயம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தில் தெற்கு பூர்வம் வாசல் வழியே உள்ளே சென்று உத்தரம் வடக்கு திசையில் ஜோதி தரிசனம் பெறலாம். அதற்கு உள் நுழையும் போது வலது பக்கம் கிழக்கு திருவருட்பாக்களும், பின் உள்ளிருந்து வெளிப்படும் போது வலது மேற்கு பக்கம் தயவு பாக்களும் உள்ளன. இவை சத்விசார பரோபகார அனுபவம் தரும். இந்த தயவு ஆலயமும் தர்மசாலையும் மக்களுடைய ஆன்ம ஒளி கண்டு நலம் பெற உதவும். இனி சுத்த சன்மார்க்கம் உலகமெல்லாம் பரவும். இப்பொழுது அகவல் ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சில் உள்ளது. அது வெளிவந்தவுடன் உலகமெல்லாம் அனுப்பப்படும். இங்குள்ள மக்களை விட அங்குள்ள மக்களுக்கு ஆர்வம் அதிகம். இங்குள்ள மக்களுக்கு எவ்வளவு எடுத்துச் சொன்னாலும் புரிவதில்லை, மந்த நிலையிலேயே இருப்பார்கள். ஆனால் இதே விஷயத்தை வெளிநாட்டிலிருந்து ஒருவர் வந்து சொல்லும் பொழுது எல்லோரும் பின்பற்றுவார்கள். திருவருளின் ஆணையால் திருவருளை கூட்டி வைக்க 1943ஆம் ஆண்டு சுமார் 3000 பாடல்கள் எழுதப்பட்டுள்ளன. அவற்றுள் 100 பாடல்கள் தயா விளக்கமாலை என்ற புத்தக வடிவில் வெளிவந்துள்ளது. மற்றவையும் திருவருளின் துணையால் விரைவில் வெளிவரும். அப்பொழுது எல்லோரும் அதனை படித்து பயன் அடைந்து நலம் பெறலாம். அடுத்து தயவு என்ற தலைப்பில் 23/2/1980 ஒரு உரை. உத்தரஞான சிதம்பரம் என்று வடலூர் குறிக்கப்படுகின்றது. பூர்வஞான சிதம்பரம் என்று சிதம்பரம் ஆலயம் ஆகும். வடலூரிலிருந்து தென்கிழக்கு பகுதியில் சிதம்பரம் அமைந்துள்ளது. சிதம்பரத்திலிருந்து வடலூர் வடமேற்கு திசையில் அமைந்துள்ளது. அதே போலவே சின்மயபுரம் தயவு ஆலயத்திலிருந்து மதுரை தென்கிழக்கு பகுதியிலும், மதுரையிலிருந்து சின்மயபுரம் வடமேற்கு திசையிலும் அமைந்துள்ளது. சிதம்பரம் ஆலயத்தில் சிவபெருமான் இடது கால் தூக்கி நடனமாடுகிறார். இது சிவநடனம் எனப்படும். மதுரை மாநகரில் கால் மாறி வலது கால் தூக்கி நடனமாடுகிறார். இது வாசி நடனம் எனப்படும். சிவநடனம் சத்விசார அனுபவமும், வாசி நடனம்
பரோபகார அனுபவமும் விளக்குவதாகும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.